நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு அதனாச்சும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. சிரிப்பு. 1000 பொற்காசு கட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இவ்வளவு உயரத்துல தண்டோரா போட்டுட்டு இருக்கிற? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேட்பேன்? சொக்கா! எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதல் விழுவாதே. தாயே மீனாட்சி! என்னையா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டா போ. பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேங்கிறியே. மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேளையிலே, நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனை மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேளையிலே, நீ சொல்முத்து சொற்களாலே எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாயமுத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணும். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவரோ வச்சுட்டு போயிட போறோம். ஐயா போய புலவரை. யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா தண்டோரா போடுறது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயிற்றுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா? சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு. நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு. வரேன். நெல் வாய். பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த க்ஷணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுறேன், இருந்தாலும் புலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லை அப்பா. பத்தில்லாம தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளன்றேன்.
இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன். அத நேரா எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுங்களோ என்ன பண்ணுவானு பயந்து என்ன தள்ளுற இல்ல. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா என்ன அது? புல் அழைக்குது. ஐயா நீர் புலவர். நீர்? இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம். எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற யாராவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருத்தரவா சுத்திரவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது. பாட்டை தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. போய் வா. வேண்டாம் வச்சுக்க. ஏன்? இல்லை வேண்டாம். ஏன்? இல்லை, எனக்கு அடிவைத்தை கலக்குகிறது வேண்டாம். எடுத்துச் செல். சொன்னால் கேளு. வேண்டாம். பரவாயில்லை, எடுத்துச் செல். கோழை. கோழைதான் எனக்கு வேண்டாம். எனக்கு பயமா இருக்கிறதையா? எனக்கு பயமே ஜெயம். வெற்றி உனதே, பரிசு உனதே. போய் வா. கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன். அப்பா சொக்கா. என்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர், துணைக்கு கவிழர், பின்னும் பரணர் மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டு விடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கி இருக்கலாம் அல்லவா? வென்று விட்டேன் நற்கீரரே, எம்மை வென்று விட்டேன். வென்றே, உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறாள்.